Hello students, NEET 2024 எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக கோயம்புத்தூர் டைம்லேருந்து பயாலஜியில் உங்களுக்கு ஒரு சாப்டர் ஒரு சின்னதாக குயிக்காக ரீகேப் பண்ணிடலாம். சாப்டர் நேம் இஸ் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். இந்த சாப்டர் பேரை கேள்விப்பட்டாலே நிறைய பேருக்கு பெரிய பதட்டம் இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் ஐ நோ இட் வெரி வெல் பிகாஸ் பிளான்ட் ஃபிசியாலஜியில் ரெஸ்பிரேஷன் இஸ் சம்வாட் டஃப் சாப்டர் தான், சம்வாட் ஒன்லி. இப்போ அதை குயிக்காக ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல எடுத்த உடனே ஒரு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல கொண்டு போகலாமா? ஜஸ்ட் செக் இட் அவுட் ஹியர். ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியல் ப்ராசஸ். ரைட்டோ, அது பிளான்டோட ரெஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அனிமல் ரெஸ்பிரேஷனாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, ரெஸ்பிரேஷன் இஸ் an essential process that is very much connected to the process of release of energy. பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கும் எனர்ஜி லிபரேட் ஆகிறதுக்கும் என்ன சார் கனெக்ஷன்? கரெக்டான வெயிட் பண்ணுங்க. டைஜஷன் இஸ் கனெக்டட் வித் ஆக்சிடேஷன். இது இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம ரெஸ்பிரேஷனை நம்ம ரிலீஸ் ஆஃப் எனர்ஜியோட கனெக்ட் பண்றோம். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், வாட் எவர் த ஃபுட் யூ ஆர் கன்சியூமிங் நோ, அந்த ஃபுட்டோட டைஜஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கு? பேஸ்ட் ஆன் த ரெஸ்பிரேஷன். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஃபுட் டைஜஸ்ட் ஆச்சுன்னா என்ன வரும் வெளியே? எனர்ஜி கிடைக்குமா இல்லையா? That is why respiration is very much connected to release of energy through the digestion by the performance of the oxidation reaction. ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் வேணுமா வேணாமா? வேணும் தானே. அப்போ ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது ப்ரீத் இன் என்ன பண்ணுறோம்? நீங்கள் சொல்கிறது தப்பு. ப்ரீத் இன் பண்ணுறது அப்படிங்கிறது ஆக்சிஜன் சொல்லாதீங்க. வாட் எவர் வி ஆர் பிரீத்திங் இன் இஸ் CO2, O2 அண்ட் XYZ சொல்லி மற்ற கேஸஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம். கரெக்டாக இல்லையா? அதில் O2 மட்டும் தான் வச்சுட்டு மற்றதை ரிலீஸ் பண்ணுறோம். அதனால் ரெஸ்பிரேஷன் பண்ணும்பொழுது மேஜர் பார்ட் ஆஃப் O2வை நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த நேம் ஆஃப் ஆக்சிடேஷன் த்ரூ விச் டைஜஷன் தான் உங்களுக்கு எனர்ஜி லிபரேஷன். கமா, இப்போ ரிலீஸ் ஆன இந்த எனர்ஜியானது எங்கே சார் ஸ்டோர் ஆகும்னா, உங்களுடைய பணத்தெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? பேங்க்ல வச்சுருக்கீங்களா இல்லையா? ஃபைன். அதே மாதிரி தான் இங்கே ஸ்டோர் பண்ண எனர்ஜி எல்லாமே இட் இஸ் லொக்கேட்டட் இன் த பாண்ட்ஸ் ஆஃப் த கார்போஹைட்ரேட். ஸோ whenever you are in need of the energy, if you are going to break one bond, ஒரு பாண்டை பிரேக் பண்ணால் அந்த பாண்டுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு? எனர்ஜி இருக்கா? அந்த எனர்ஜி எல்லாமே லிபரேட் ஆகும். புரிஞ்சுதா? எவ்வளவு ஒர்க் நடக்குதோ அக்கார்டிங் டு தட் யூ ஹாவ் டு பிரேக் த பாண்ட்ஸ். கிளியர்? ஃபைன். நவ் எனர்ஜி ரிலீஸ் இஸ் வெரி மச் கனெக்டட் வித் பிரேக்கிங் த பாண்ட். அந்த எனர்ஜியை வச்சு தான் நீங்கள் எதை உருவாக்க போறீங்க? ஏடிபியை சிந்தசிஸ் பண்ண போறீங்க. நிறைய பேருக்கு எனர்ஜி அப்படின்னாலே ஏடிபின்னு தான் ஞாபகத்துக்கு வரும். தப்பே கிடையாது. பட் கிடைக்கிற எனர்ஜி எல்லாமே ஏடிபி கிடையாது. எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அக்கார்டிங் டு தட் ஒன்லி கன்வர்ஷன் ஆஃப் த எனர்ஜி இன்டு ஏடிபி சிந்தசிஸ். ஃபைன். இப்போ இதில் ஃபைனலாக ஒரே ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கதை பேசியாச்சா, ஆக்சிஜன் வேணும், அது வேணும், இது வேணும்னு. கடைசி திடீர்னு பாருங்க, ஒரு அனரோபிக் ரெஸ்பிரேஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. யூ மே பி சர்ப்ரைஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அனரோபிக் ரெஸ்பிரேஷன் எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா, ஏன்ஷியன் பீரியட்ல பிரிமிட்டிவ் எர்த் இருந்தது இல்லையா? அந்த பிரிமிட்டிவ் எர்த்ன்னு சொல்லும்போது அப்போ ஏது ஆக்சிஜன் எல்லாமே எப்படி இருந்துச்சு? அனரோபிக் கண்டிஷன் தான் இருந்துச்சு. அந்த அனரோபிக் கண்டிஷனையும் ரெஸ்பிரேஷன் நடந்துக்க முடியும். ரைட்? நோ? ஃபைன். அந்த ரெஸ்பிரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன், கிளைகோலைசிஸ். இதுக்கப்புறம் பாருங்களேன், யூ won't believe my dear students and friends, எவ்வளோ ஸ்பீடாக போய் இந்த சாப்டர் வைண்ட் அப் பண்ணுற பாருங்க. இந்த கிளைகோலைசிஸ் நடக்குதா? which means what? குளுக்கோஸ் ஆனது 10 ஸ்டெப் இருக்கக்கூடிய ரியாக்ஷனில் பிரேக் டவுன் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறது பைருவிக் ஆசிட். ரைட்? நோ? சரி சார், இந்த 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பைருவிக் ஆசிட் என்பது மெட்டபாலிக் ஃபேட். என்ன மெட்டபாலிக் ஃபேட்? மொத்தம் 3 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது பாருங்க. அந்த 3 ப்ராசஸ்ல 2 ப்ராசஸ் ஆர் ஃபெர்மெண்டேஷன் அண்ட் 1 ப்ராசஸ் ஒன்லி ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஃபெர்மெண்டேஷன் which is equal to anaerobic respiration. அப்போ ஃபெர்மெண்டேஷன்னா அனரோபிக் ரெஸ்பிரேஷன்றதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். டோன்ட் ஃபர்கெட் த சேம். இந்த 2 ஃபெர்மெண்டேஷன் என்னவா இருக்க முடியும்? லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் அண்ட் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன். ரைட்? நோ? ஃபைன். அப்போ ஒரே ஒரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் யாரு? இந்த இடம் தான் நம்ம பேச போறோம் சார். இதுல உங்களுக்கு கிடைச்ச இந்த பைருவிக் ஆசிட் கன்வெர்ட்டிங் இன்டு அசிடைல் CoA. இந்த அசிடைல் CoA நெக்ஸ்ட் எங்க தெரியுமா போகுது? இங்க தான் பியூட்டி பாருங்க. கனெக்டட் வித் OAA. OAA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட், தட் இஸ் 4 கார்பன். இது இந்த அசில் கோயோட சேர்ந்து சிட்ரிக் ஆசிட் கிடைக்குதா? சார் வந்துருச்சு நம்ம பேசுறது. என்னது? சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் கிடைச்சதா உங்களுக்கு? இதுக்கு மொத்தம் 3 பேர் சொல்லலாமா? ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். தி டிஸ்கவர்ட் பர்சன் இஸ் கிரப். கரெக்ட்டா? அப்ப கிரப் சைக்கிள் சொல்லிக்கலாமா? வந்துருச்சு பாருங்க கிரப் சைக்கிள். ஸோ ஃபைனலாக இதில் கிடைச்ச NADH அண்ட் FADH2 எங்கே ரோல் ப்ளே பண்ண போதுன்னா, தட் இஸ் தேர் இன் த ETS.
or you can say electron transport chain. இதுல ஸ்டோரி என்னன்னா இந்த பக்கம் இருக்கிறது மேட்ரிக்ஸ், இந்த சைடுல இருக்கிறது இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, எம்டி போட்டுக்கலாமா மைட்டோகாண்ட்ரியா, இந்த பக்கம் இருக்கிறது இன்டர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஃபைன். மேட்ரிக்ஸ்ல இருந்து என்ன ஆகுது உங்களுக்கு புரோட்டான் எல்லாமே இந்த சைடு புஷ் ஆகுது. எப்படி சார் புஷ் பண்ண முடியும் புரோட்டான் அப்படின்னா here we have got too many numbers of molecules, complex molecule. First we are starting with 1 and then complex number 3 and the complex number 2 and the complex number 4. Some of you people may be wondering, sir நீங்க ஆர்டர் தப்பா எழுதிட்டீங்க. No, first complex 1, after that complex 2 and then complex 3 and then complex 2 and finally complex 4. So this is the sequence actually. இந்த ஆர்டரை நீங்க மறந்துடாதீங்க. ஃபைன். அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதா, எலக்ட்ரான் ஃப்ளோவாக உங்களுக்கு ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் இருந்தும் புரோட்டான் மாலிகூல்ஸ் எல்லாமே இன்டர் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்ல வரும். ஃபைனலா வாட் வி ஹேவ் இஸ் a complex 5. இந்த காம்ப்ளெக்ஸ் 5ல இந்த பக்கம் ஜெனரேட் ஆன புரோட்டான் இப்படி மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், வாட் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் இஸ் ATP. பாத்தீங்களா? அப்போ ரெஸ்பிரேஷன் பிளான்ட்ல டோட்டலா இருக்கிற மேஜர் காம்போனன்ட்ஸே இவ்வளவுதான். ஒரு 10 ஸ்டெப் ரியாக்ஷன் இருக்கக்கூடிய கிளைகோலைசிஸ் அண்ட் ஃபார்வர்ட் பை ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அதை பேசும்போதே நம்ம கிட்ட கிடைச்சது கிரப் சைக்கிள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேன்ல எப்படி இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது, ஃப்ளோ ஆகும் போதே புரோட்டான் how come moving from the matrix to inter mitochondrial membrane திருப்பி இங்க இருந்து அங்க போகுது. சார் this is called what? Shuttling. ஷட்டில் பிளான் இருக்கீங்களா, இங்க இருந்து ஒரு தட்டு வர அங்க தட்டு வர இல்லையா, அந்த ஷட்டிலிங் தான் இங்க நடக்குது.